ஜாலியா? ஹாய் எவ்ரிவன். ஹலோ. நாங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எங்க போறோம்னா எங்க போறோம்? பாண்டிச்சேரி. சத்தமா சொல்லு. பாண்டிச்சேரி. நீ சொல்லுடா. பாண்டிச்சேரி. சும்மா சண்டே ட்ரிப் பாண்டி போறோம். காலையில எழுந்திரிச்சு எங்களை கிளப்பி கூட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஃபன் பண்றோம். அது அங்க போய் போறோம். பாண்டியில பார்க்கலாம். பாய் பாய். போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பாண்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஓஷன் பார்க் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சர் பார்க் போகலாம். என் பையனுக்கு ஏடிவின்னு கேட்டுகிட்டே இருப்பான். சரி அந்த ரைடு போகலாம். அண்ட் ரோப் கோர்ஸ் அண்ட் வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா ஏடிவி ரைடே இல்லை. ஹைடு எங்கே போகிறீங்க? பனானா ரைடுக்கு. பனானா ரைடுக்கா? நல்லா இருக்குமா? அங்கே பனானா ரைடு பனானா ரைட் தான் டிக்கெட் எடுத்து போயிட்டு இருந்தோம். பட் அங்கே எங்களை டிப் பண்ண வேணாம், ட்ரெஸ்ஸு நானே வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, சேம் ப்ரைஸ் தான், டோனட் ரைடு எடுத்துக்கோங்க, ரொம்ப நனைய மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவரை நம்பி நாங்களும் டோனட் ரைடுக்கு போனோம். அங்கதான் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. பார்க்கலாம். அதுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு ஹலோ பாய். நெக்ஸ்ட் என் பையனும் ஹஸ்பண்டும் போனாங்க. பாய். இவனை நம்பி போற பத்தியா நீ? போயிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போனாங்க. அண்ட் அப்படியே அங்கே இங்கே சும்மா சைடில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் தள்ளி போயிட்டு 360 எல்லாம் போட்டாங்க. 360 டிகிரியில் அப்படியே ரவுண்ட் அடித்தா அது நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி த்ரில்லிங்காக நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எங்களோட அந்த டோனட் வந்து பங்க்சர் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து திருப்பி அதை கயிறு வச்சு அப்படியே இழுத்து எங்களை போட்டில் ஏற்றி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது போங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டும் பையனும் போன டோனட் நல்லா இருந்துச்சு. எங்களோடது தான் இப்படி ஆகிப்போச்சு. பட் இட்ஸ் ஓகே, இட் வாஸ் ஆல்சோ ஃபன். டைட்டாக பிடிச்சுக்கோ. Bye. Dubai. என் ஹஸ்பண்டும் என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பையன் எப்படி ஃபீல் பண்ணுவானு நினச்சிட்டு இருந்தேன். அவனும் சூப்பராகவே நல்லா என்ஜாய் பண்ணான். ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க ரைடு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு வந்துட்டாங்க நல்லபடியாக. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலை தண்ணிக்குள்ளே வச்சு தண்ணி தெறிக்க வச்சுட்டாங்க. அது என் பையன் வாய்க்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஸோ ரிட்டன் வரும்போது தூ அப்படின்னு சொல்லிட்டே வந்தான் உப்பு தண்ணியில். இதோ இப்படிதான். இந்த ரைடு பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குது. நம்ம போனாதான் டர்ன்னு இருக்குது.
என்னோட டேஸ்டா இருக்கா? வெயிட் பண்றா. ஜாலியா? ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்ததா? மாதிரி இது. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா நனைஞ்சிட்டாங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் ஸ்பேர் ட்ரெஸ் வச்சிருந்தேன். பட் எனக்கு இல்லை. அப்படியே ஒயிட் டவுன் போயிட்டு லஞ்சுக்கு இந்த கெஃபே டே ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கெஃபே போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. பட் லஞ்ச் ஐட்டம் எதுவுமே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் கோல்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நான் வந்து ஃபோனில் ரீல்ஸில் பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மணக்குள விநாயகர் டெம்பிள் பக்கத்தில் அவ்வளோவா நல்லா இருக்காது. லைக் ப்ரைஸஸ் ஹையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஜேஎன் ஸ்ட்ரீட் இருக்கும். அங்க போனீங்கன்னா நெறையா இருக்கும்னாங்க. நாங்க அங்க போனோம் மேப்பெல்லாம் போட்டு. பட் போய் பார்த்தா அங்க கலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லா இல்ல. அண்ட் செம்ம கூட்டமா இருந்தது. வெயில் வேற. ஸோ கடுப்பாயிட்டு திருப்பி நாங்க அந்த மணக்குள விநாயகர் டெம்பிள் பக்கமே வந்துட்டோம். இங்க வந்து ஷாப் பண்ணோம். கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்குனேன். நான் அது வந்து தனியா ஹால்ல ஷேர் பண்றேன். அண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆஸ் யூசுவல் அந்த காட்டன் குவாலிட்டி அந்த மாரி நெறைய ஷர்ட்ஸ் நல்லா இருந்தது. ஷார்ட்ஸ் நெறையா இருந்தது. ஸ்கர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு டாப்ஸ் அவ்வளவா பிடிக்கல. பட் ஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஓகே. நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. கொஞ்சம் தேடி தேடி எடுக்கிற மாரி இருந்தது. கொஞ்சம் நல்லா அலசி தேடினோம்னா நமக்கு வந்து சூப்பரா கிடைச்சிரும். நான் வந்து அந்த ரைட்ல டோனட் ரைட்ல நல்லா நனைஞ்சிட்டதுனால, அங்கேயே ஒரு அன்லிமிட்டெட்ல போயிட்டு ஒரு டீ ஷர்ட்டும், ட்ராக்கும் வந்து வாங்கிட்டு அங்கேயே அப்படி ட்ரையல் ரூம்லயே சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாரி ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ம்ஹ்ம். எவ்ரி டே இஸ் அட்வென்ச்சர் மாரி நல்லா போச்சு. இங்க முடிச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து அப்படியே நாங்க வந்து அந்த ப்ராமனட் பீச் போனோம். அங்கே போயிட்டு நான் ஈவினிங்கா உட்காந்துருந்தோம். ரொம்ப நல்லா போச்சு அந்த ஈவினிங் ஆக்சுவலா. என் பையன் வந்து அந்த ராக்ஸ்ல ஏறி விளையாண்டுட்டு இருந்தான். நாங்க அப்படியே உட்காந்துட்டு கடலை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா அப்படியே லவ்லியா இருந்தது. ஒயிட் டிஷர்ட் ஒரு வழி ஆக்கிட்டான் அன்னைக்கு ஆக்சுவலா. சன்செட்டும் சூப்பரா இருந்தது. சன்செட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சென்னைக்கு. இப்படிதான் எங்களோட சண்டே வந்து போச்சு. இட் வாஸ் அ வெரி குட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.